நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா சுமித்ரா, சீதா வாயை திறந்து உண்மையை சொல்லாததுனால அவ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறா. ஏன் இவ இப்படி பேசாம இருக்கான்னு எனக்கு தெரியல. அதான் அத்தை, எனக்கும் புரியல. இவ ஏதாவது வாயை திறந்து சொன்னா தானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். புது பாத்திரங்களை பார்த்தா யாரோ வேணும் நசுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. ஆமா சுமித்ரா, எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கு. சீதா இப்படி செய்யறவ இல்ல, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காம நாம தான் சீதாவை பாத்துக்கணும் அத்தை. ஆமா கடவுளே, சீதாவை நீதான் காப்பாத்தணும். சீதா தப்பு பண்ணிருப்பான்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் நினைச்சது நடக்காது போல இருக்கே. ஐயோ பானுமதி, ஒரு நல்ல ஐடியாவா கொடுக்க கூடாதா? எல்லாமே சொதப்பல்ல போய் முடியுது. சீதா, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? உன்னை அடிக்கிறேனா இல்ல கொடுமைப்படுத்துறேனா? உன்னை எது கேட்டாலும் இப்படி அமைதியா இருக்க இல்ல அழுதுகிட்டே இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த சித்ரா தேவி தான் மருமகளை கொடுமைப்படுத்துறதா நினைக்க மாட்டாங்க? இல்ல அத்தை, உங்களை பத்தி நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்படின்னா அந்த சுமித்ரா ஏன் தான் மருமகளை பத்தி யோசனை பண்றதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா? எதா இருந்தாலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றா. அதனால எனக்கும் சுமித்ராவுக்கும் மனஸ்தாபம் தான் ஏற்படுது. இந்த வீட்ல எத்தனை வருஷமா நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். எப்பவுமே எங்களுக்கு நடுவுல எந்த சண்டையும் வந்ததில்ல. ஆனா இப்ப அவங்க கூட சண்டை போட வேண்டியதா இருக்கு. இல்ல அத்தை, இனிமே அந்த மாதிரி ஒண்ணும் நடக்காது. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நீ எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையா இருக்கணும். ஆனா நீ அப்படி இருக்கிறது இல்லையே. யார் பேச்சோ கேட்டு தப்பு செய்யற. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே வீணா போச்சு. ஐயோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் சீதாவும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேக்குறியா? இல்ல அத்தை, நான் எதுக்கு வந்தேன்னா... ஏய் வாய் மூடு. எதுவும் பேசாத. சுமித்ரா, சுமித்ரா, வரேன் சித்ரா. சுமித்ரா, இத வந்துட்டேன். என்ன சித்ரா?
பாரு உன் மருமக லட்சணத்தை. நானும் என் மருமகளும் உள்ள பேசிட்டு இருக்கோம். அத உன் மருமக ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு என்ன சொல்ற நீ? நான் சீதாவை கண்டிச்சா நீ எனக்கு புத்திமதி சொல்றியே. இப்போ ஓ மருமக தப்பு பண்ணிருக்கா. இதுக்கு என்ன சொல்ற? என் மருமகளை எப்படி நான் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அதே மாதிரி ஓ மருமகளை நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அப்படி உன் மருமக கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இன்னைக்கு ஒட்டு கேட்கிற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்திருக்க மாட்டான். சீ, எனக்கு இவ்வளவு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. முதல்ல இவ்வளவு வெளியில கூட்டிட்டு போ. வா பிரியா. சித்ராத்தையும் சீதாவும் பேசுறத கேட்கறதுக்கு நான் நிக்கல. சீதா என் தங்கச்சி தானே. அவ பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லலாம் தான் அவ ரூமுக்கு போனேன். ஆனா அங்க சித்ரா அத்தை இருந்தாங்க. சரி, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் போலான்னு அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். ஆனா நான் ஒட்டு கேக்குறேன்னு சொல்லி என்ன தப்பா பேசிட்டாங்க அத்தை. நீ சீதா மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது உங்களுக்கு தெரியுது, ஆனா சித்ரா அத்தைக்கு தெரியலையே. எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்காங்க. பிரியா, நீ சித்ராவை பத்தி தப்பா நினைக்காத. சீதா கிட்ட அவையே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்னா சீதா எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு தான். அவ மருமக விஷயத்துல மத்தவங்க தலையிடுறது அவளுக்கு பிடிக்காது. நீ தங்கச்சிங்கிற பாசத்துல அவகிட்ட பேசுற. ஆனா சித்ரா தான் மருமக தன்னை தவிர யாரு பேச்சையும் கேட்க கூடாதுன்னு உறுதியா இருக்கா. உன்கிட்ட மட்டும் இல்ல, உன் இடத்துல நானே இருந்தாலும் சித்ரா என்னை இப்படிதான் திட்டிருப்பா. பார்த்த இல்ல என்னை எப்படி எல்லாம் திட்டுறான்னு. அதுக்காக எவ்வளவு நாள் தான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. எனக்காக நீங்க திட்டு வாங்கினது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத பாரு பிரியா, கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. சித்ரா கோபக்காரிய ஒழிய மத்தபடி மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. என்னை பத்தி நீ கவலைப்படாத. 25 வருஷமா நானும் சித்ராவும் இந்த வீட்ல குடும்பம் நடத்திக்கிட்டு தான் வரோம். இதுவரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் வந்ததில்ல. ஏன் தெரியுமா? நான் விட்டு கொடுத்து போறதுனாலதான். அதனால நான் ஒன்னும் கெட்டு போகல. இதுதான் கூட்டு குடும்பத்தோட தர்மம். ஆனா இப்ப என் மகன் மருமக விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருது, அவ்வளவுதான். மத்தபடி அதுவும் போக போக சரியா போயிடும். நீயும் சீதாவும் இப்பதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சித்ராவுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சித்ராவை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரைக்கும் நீயும் சீதாவும் சித்ராவை அனுசரிச்சுதாம்மா போகணும். சரிங்க அத்தை. இத பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. அப்புறமா போய் நீ சீதாவுக்கு ஆறுதல் சொல்லலாம். அழாதேங்கிற, கண்ணை தொடச்சுக்கோ, அழாத.
எங்க சிரி 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 சிரி. உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்னு சொல்லு, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். அழக்கூடாது. எப்படிதான் இந்த சினிமால அழுகிற சீன்ல நடிக்கிறாங்களோ, ச்சே, பயங்கர கஷ்டமா இருக்கு. நம்ம கண்ணீரை பார்த்து ஒருத்தவங்க நம்பியிருக்காங்க. நம்ம அம்மா சொன்னது கரெக்ட் தான். இப்படி ஒரு ஆளை கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ போய் எனக்கு மகளா பிறந்திருக்காளே, கொஞ்சம் கூட என்னோட புத்தி அவளுக்கு இல்ல. எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே. ஏ பிரியா, என்னாச்சு? சீதா வந்துட்டாளா? அம்மா, அவன் நாடகம் ஆடி இருக்காமா? அப்படியா? ஆமாமா, வீட்டை விட்டு போற மாதிரி போயிட்டு பக்கத்து தெருவிலே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு அவன் நினைச்ச கதை நடந்து போச்சுமா. ஏதோ நிம்மதியா போச்சு. என்ன நிம்மதியா போச்சு? அவ மறுபடியும் வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. என் அத்தை பாட்டி எல்லாம் கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவ என்னதான் தப்பு பண்ணாலும் யாருமே கண்டுக்கிறது இல்ல. இனிமே சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப கஷ்டமா. நீ ஒண்ணு கவலைப்படாத பிரியா, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். அப்பா அந்த வீட்ல இருக்கிறவங்களே அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பத்தான் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லு? அந்த காலம் வரத்துக்குள்ள நான் கிழவி ஆயிடுவாமா. அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கிற பாரு ஒரு கிழவி, அவள மாதிரி நானும் ஜப மாலையை உருட்டிக்கிட்டு சாமி போட்டோ முன்னாடி உட்கார வேண்டிதான். இந்த வீட்ல என்னோட அத்தையும் அந்த கிழவியும் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காதுமா. உன் அத்தையுமா? அவங்க உன் பக்கம் தானே இருக்கணும். ஏன் சீதா பக்கம் இருக்காங்க? இங்க என்னாச்சு தெரியுமாமா? ஏ சொல்லுடி. இப்ப சொல்லுமா, இந்த சீதாவை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? கண்டிப்பா முடியும். நான் நடத்தி காட்டுறேன். அப்படி அனுப்பல, என் பேர் பானுமதியே இல்ல. ஆமா, அதுக்காக நீ என்னையே நம்பிட்டு இருக்க கூடாது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சீதாவை பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும். சீதாவை கெட்டவளாக்குற வரைக்கும் நீ நல்லவளா நடந்துக்கணும். அம்மா, பாவமா சீதா. அவளை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால அவளுக்கு உதவ முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஏய், என்னடி பேசுற? என்ன, யாராவது வந்துட்டாங்களா? ஆமாமா. உஷாரா இரு. நாம பேசுறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்களா? எப்போ வந்தீங்க? ஆபீஸ் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, அவசரமா ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. சரி, என்னோட சென்டிமெண்ட் ஐயா வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இப்போ சீதா இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தா? என்னன்னு சொல்றது? பாவம் சீதா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறா. இப்ப என்னாச்சு? சீதாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ரவி. பிரியா, ஏன் இப்ப அழுகுற? நீ சீதாவோட அக்கா. நீதான் உங்களுக்கு நல்லது கிட்ட சொல்லி தரணும்.
முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. என்ன பிரியா? போனை வச்சுட்டு போயிட்டாரே. போன் வேற அடிக்குது. யாரோ போன் பண்றாங்க. யாருன்னு கேட்கலாமா? ஹலோ ஹலோ, நான் ராம் பேசுறேன். என் மொபைல் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அது வீட்லயே பத்திரமா இருக்கட்டும். சரிங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் எப்போதான் குறைய போகுதோ? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆ? உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு தகுதியானவ இல்லதான். நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரயோஜனமாவும் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி, வாங்க. என்ன அனி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஆஃபீஸ் வேலையா வந்தேன். அப்படியே வீட்டையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அனி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீட்டில் சித்தி அண்ணன் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட மன்னிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சின்ன மிஸ்டேக் நாளைக்கு பெருசாயிடக்கூடாது இல்லையா? அண்ணன் கிட்ட ஆஃபீஸ்ல பேசவே பயப்படுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதுக்காக நான் அவரை தப்பா எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாமே என் நன்மைக்காக தானே சொல்றாரு. அப்படி இருக்காருன்னு புரிஞ்சுக்குவேன் அண்ணி. என்ன ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கி பார்க்கணுங்கிறது அவரோட ஆசை. இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நீங்க எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க நீ, சூழ்நிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கணும் நீ. ம்,
சரி அண்ணி, லேட் ஆகுது, வாங்க பல் டாக்டர்கிட்ட போலாம். என்ன பல் டாக்டர் கிட்டயா? எதுக்கு? உங்களுக்கு தான் பல்லு வலி இருக்குல்ல, அதுக்கு தான். பல்லு வலியா? எனக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் அண்ணி சிரிக்கிறதுக்கு இவ்ளோ கஞ்சத்தனம் பண்றீங்க? இதத்தான் எதிர்பார்த்தேன் அண்ணி. இப்படி உங்களை சிரிச்ச முகத்தோட பாக்குறது தான் அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிமே எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் அண்ணி. வரேன் அண்ணி. இந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஏன் வாழ்க்கை தான் இன்னும் சரியா அமைய மாட்டேங்குது. பாப்போம், காலம் எல்லாத்தையும் மாத்துதானே. சித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் சித்ரா இவ்வளவு கோவமா இருக்க? பின்ன இந்த வீட்ல உங்களுக்கு 25 வருஷமா ஒய்ஃபா இருக்கு. உங்க அம்மா என்கிட்ட நேரடியா கேட்க முடியாம உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதை இப்ப நீங்க என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க, அதானே? ஆமா சித்ரா, நீ சீதாவை ரொம்ப கொடுமைப்படுத்தலன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கிற?